அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி இல்லை, ஒரு 2 நாளாகவே உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இல்லை, மேபி இங்கேயும் ஒரே வேலைகள் இருந்துச்சு. ஆல்ரெடி டயர்டாக இருந்தேன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அதே ரன்னிங்காக அங்கே திருவண்ணாமலை போயிட்டு வர வரைக்கும் எந்த வலியும் இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரே பெயினாக இருந்துச்சு, ஷோல்டர் பெயின். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கால் வலியில் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வீடியோ எதுவும் போட முடியல, கமெண்ட்ஸுக்கு ரிப்ளைவும் பண்ண முடியல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி இருந்தும் ஒரு சில சிஸ்டருக்கெலாம் கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தேன், பிரார்த்தனைகளும் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு ரிப்ளை கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சிலர் நம்ம கமெண்ட் பண்ணியுமே நமக்கு ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு யோசிப்பீங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எதுக்காக மெயினாக சொல்கிறேன்னா, நான் ஒரு நார்மல் வீடியோ போட்டு அதுக்கு நீங்கள் சூப்பர் சிஸ்டர், அழகாக இருக்க சிஸ்டர், எப்படி பண்ணுறீங்க, இல்லை இந்த பொருட்கள்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னா பெட்டர், ஓகே பரவாயில்ல. ஆனால் இது உங்களோட பிரார்த்தனைகளை என்கிட்ட சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணணும். அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயில்டாக ஒரு ஸ்டார்டிங் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எத்தனையோ கோவிலுக்கு போயிருப்போம், எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட வணங்கியிருப்போம். ஒரு சகோதரிலாம் சொல்லியிருந்தாங்க, நான் எவ்வளோ கும்பிட்டுட்டேன், எவ்வளோ முருகப்பெருமானெலாம் கும்பிட்டேன், அந்த முருகனை நம்பி தான் இருக்கேன், எனக்கு எந்த வழியும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை, எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியல, ஏன் வாழ்கிறேன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு 100 கமெண்ட்ஸாக இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன நம்பி நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அதுக்கு நான் ஒரு சரியான ஒரு ஆறுதலான ஒரு கமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அது நடக்கும் விதமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோ வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணன்றதை பற்றி தான். துளசி மாடம் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வெளியில் வச்சு ஏன் சிஸ்டர் அபிஷேகம் பண்ணுறீங்க, வெளியில் தான் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியுமே கொடுக்குறேன். இந்த தடவை ரொம்ப டிப்ஸை பற்றி சொல்லலைனாலுமே சின்ன சின்ன விஷயங்களை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். முதல்ல துளசி மாடம் பக்கத்தில் நான் ஏன் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதை நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, இப்போ கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டிருந்தீங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னே கேட்டிருந்தீங்க, ஏன் அந்த இடத்துல பண்ணுறீங்க துளசி மாடம் கிட்ட. நம்ம துளசி மாடம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வச்சுருந்தேன், தெற்க பார்த்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன். அங்கே வச்சுருக்கும்போது சேம் இதே அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ இருந்தே கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி செங்கல் பூஜை எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்குன்னு நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். செங்கல் பூஜைங்கிறது வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த இடத்துல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஒரு காரணத்துக்காக, முக்கியமாக ஒரு வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணுவாங்க. கோவில்கள்லையுமே குறிப்பிட்ட சில கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல் பூஜை பண்ணி அந்த செங்கலை எடுத்து பூஜையில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில குறைந்த கட்டணம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பூஜை தனியாக பண்ணி கொடுப்பாங்க. அதை போய் நம்ம வீட்டில் வச்சு சில நாட்கள் பூஜை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வீடு வாங்கிடலாம் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, டைல்ஸ் போடணும். நம்ம வீட்டில் ஸ்டார்டிங்கில் சிமெண்ட்டு திறந்துச்சு வெளியில், நான் சொல்கிறது வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிக்கோவில். எனக்கு கோலம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் போகாது, சிமெண்ட்டும் உடஞ்சி இருந்துச்சு, பள்ளம் மேடாக இருக்கவும் தண்ணியெலாம் போகாது, பள்ளத்தில் நின்றுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால டைல்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டேன். செங்கல் பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களில், 1 வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாட்கள்லே டைல்ஸ் போடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இதை பண்ணேன். வெளியில் வச்சு பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த துளசி மாடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் வழியாகவே அபிஷேகம் பண்ணும்போது அந்த தோட்டத்துக்கு அந்த அபிஷேக தண்ணி எல்லாமே போயிடும். இப்போ தேன், அதுக்கப்புறமா பால் எல்லாமே தோட்டத்துக்கு அந்த செடிகளுக்கு நல்லது. அதாவது 2 in 1 இருக்கட்டும். எப்பயுமே நம்ம அபிஷேகம் பண்ணால் செடியில் தானே தண்ணி ஊற்றுவோம், இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு, அதாவது சில அபிஷேகங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவோம்.
அந்த மாதிரி இருக்கும்போது இது தோட்டத்துக்கே போயிடுறனால கடகடன்னு எனக்கு கொஞ்சம் நிறைய அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10-15 லிட்டர் சம்டைம்ஸ் அபிஷேகம் பண்ணுவேன். சில தடவை ஒரு 2 லிட்டரில் அபிஷேகம் பண்ணுவேன். எதுனாலுமே அந்த இடம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். தொடர்ந்து அந்த இடத்துல பூஜை பண்ண மாதிரி இருக்கும். அதாவது குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு தான் கிடையாது, எல்லா சிலைகளுக்கும் இந்த இடத்துல பண்ணும்போது துளசி பூஜை எப்படி சொல்கிறது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணிட்டாலே ஒரு எந்த ஒரு நெகட்டிவுமே என் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணேன். அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணுவேன். இன்னொரு இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எப்பயாவது ஒரு சில நேரம் மட்டும்தான் அங்கே பண்ணுவேன். மோஸ்ட்லி இங்கே தான் பண்ணுவேன். அதே மாதிரி மழை சீசனாக இருக்குது, நல்ல ரெய்னி சீசனாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்குள்ளே தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போல்லாம் சுத்தமாக வர முடியாது, நத்தைகள் கூட்டம் நிறைய இருக்கும், நிறைய பூச்சிகள் வரும், அதனால் இங்கே வர முடியாதுன்னு அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதே மாதிரி என்ட்ரன்ஸில் துளசி மாடம் இருக்கிறனால இந்த இடத்துல கோலம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இந்த இடத்துல அப்படி கமகமன்னு ஏதோ வாசனை வர மாதிரி இருக்கும். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, நான் ரொம்ப டீப்பாக சொல்லலை, மேலோட்டமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, ஒரு என்னை அறியாமலே இந்த இடத்துல நான் தூபமே போடலைனாலும் தூபம் போட்டு ஒரு மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் எதனாலன்னு எனக்கு தெரியல. தூபக்கரண்டி கூட அந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன். நல்லா பூஜை பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி பூஜை பண்ணுறேன்னு வைங்களேன், நாளைக்கு பூஜை பண்ணலை அப்படின்னா கூட அந்த இடத்துல தூபம் வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னை எப்படி சொல்கிறது, ஒரு சோர்வாக இருந்தால் கூட நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டம் இந்த துளசி மாடத்தில் 100% இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது என்னவோ என்னை தேடி வந்த துளசி மாடம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, துளசி மாடம் எவ்வளோ, எங்கே வாங்கினீங்கன்னு. துளசி மாடம் நான் வாங்கலை, ரொம்ப வருஷம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். திருமணமாகி நிறைய வருஷங்கள் துளசி மாடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு நாங்கள் பார்க்க வரும்போது இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த துளசி மாடத்தோட கார்னரில் உடஞ்சிருந்துச்சு லைட்டாக. அதனாலேயா மேபி ஒருவேளை அவங்க வேறு வீடு மாறுறதுனால, இடம் மாறுறதுனால விட்டுட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதோ தேடி வந்த மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இதில் ஒரு துளசி செடி கருகி போய் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப காஞ்சி வாடாலாம் இருந்துச்சு. நானும் தண்ணி ஊற்றி பார்ப்பேன், ஒரு சில செடிகள்லாம் இறந்து போன மாதிரி இருக்கும், பட் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் தானாக வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் செடிகள் வளர்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன். அப்படி ஊற்றிக்கிட்டே வரும்போது அதில் இருக்கிற சீடு தானாக வளர்ந்து அப்படியே குட்டியாக நிறைய துளசி செடிகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எனக்கு 2 வருஷம் ஆகுது, இந்த வீடு வாங்கி ஒரு 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமாக அதே செடிகள் தான், அப்போ தானாக விழுந்து முளைச்ச அதே செடிகள் தான் இன்ன வரைக்கும் பராமரிச்சிட்ருக்கேன். இன்னும் எத்தனை துளசி மாடம் வாங்கினாலும் சரி, எனக்கு இதை விட பெரிய துளசி மாடம் கட்டணும்னு ஆசை. அப்படி கட்டினாலும் இந்த துளசி மாடமை அப்படியே உள்ளே பில்டப் பண்ணி கட்டணும், அதை தூக்கி போடக்கூடாது, அதை சுற்றி வேணால் நம்ம கிரானைட்டில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக அம்பாள் நடத்தி கொடுப்பாங்க. எனக்கு ஏதோ மகாலட்சுமி தேவி அந்த இடத்துல குடியிருக்கிற மாதிரி தோணும். நல்ல ஒரு பூக்களோட நறுமணம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ரோஸை தவிர்த்து வேறு எந்த பூக்களுமே வச்சுருக்கல, மல்லியில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு நித்தம் ஏதோ நல்ல மலர்கள், ரோஜாப்பூ வாசம், அதுக்கப்புறம் மல்லிப்பூவோட மனம் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, ஒரு அம்பாள் அமர்ந்திருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த துளசி மாடம் வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த துளசி மாடமில் பொதுவாகவே துளசி மாடம் வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கடைகளில் நான் தேடி அலைஞ்சிருக்கேன், வீட்டில் கூட பெர்மிஷன்லாம் கேட்டேன், பட் வேணாம், துளசி மாடம்லாம் வைக்கக்கூடாது, அது பிராமணர்கள் தான் வைக்கணும், அது வச்சா இந்த மாதிரி இருக்கணும். உண்மைதான், கட்டுப்பாடுகளோடு இருக்கணுங்கிறது உண்மைதான். பட் ரொம்ப அதாவது கண்மூடித்தனமான கட்டுப்பாடுகளும் ஒரு சில நேரம் பயத்தில், அதாவது யாருமே வீம்புக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு நல்லா நடக்குதுன்னா யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால்
பயத்தில் இப்படிலாம் வச்சா அப்படி ஆயிருமோ, அப்படி செஞ்சால் இப்படி ஆயிருமோ, கடவுளையும் நம்மளையும் நிறைய விஷயத்தில் போட்டு குழப்பிக்கிறோம். கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னைய வரைக்கும் துளசி மாடத்துக்கு அழகாக என்னால் முடிஞ்ச கோலம் போட்டு ஒரு சின்ன தீபம், இப்போது எப்படி சொல்கிறது, செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணுறனால ஒரு 2-3 தீபம் இந்த இடத்துல ஏற்றிருக்கேன் தான். ஆனால் டெய்லி 2-3 தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கும் உடம்பு டயர்டாகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை பாப்பா தான் போய் வெளியில் கோலம் போட்டாங்க. பூஜை ரூமில் மட்டும் அகண்ட விளக்கு, ஏன்னா ஊருக்கு திருவண்ணாமலை போனனால அகண்ட விளக்கை குளிர வச்சுட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி வந்து அகண்ட விளக்கு மட்டும் பாப்பாவை ஏற்ற சொல்லிட்டேன். மற்றபடி எந்த தீபமும் வீட்டில் நான் ஏற்றலை. துளசி பூஜை முதற்கொண்டு நான் பண்ணலை. இன்னும் சொல்லணுன்னா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக மழை. நாங்கள் பஸ் ட்ராவல் பண்ணும்போதும் அங்கே மழை பெஞ்சிச்சு, இடையில ஸ்டாப் ஆகிடுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பைகள் இன்னும் துளசி மாடம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா சுத்தமாக பேக் பெயினும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதனாலன்னு தெரியல எனக்கு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ரெஸ்ட்டு ஒரே தான் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கலாம். இல்லைன்னா இடையில போயிட்டு நான் ஒரு 4 வேலையை பார்த்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் சமையல் வேலை பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடை பெருக்கிறது, வீடை துடைக்கிறது, இந்த வேலையை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றேன். நிலைவாசலுக்கு வெளியில் பாப்பா கோலம் போட சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டேன். திருப்பி மறுபடியும் கொஞ்சம் கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணணும், தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி துளசி மாடம் வீட்டில் வச்சா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்குறீங்க. நான் மனசார சொல்கிறேன், உங்களை தேடி துளசி மாடம் வர்றாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்காதீங்க. அம்பாள் அவங்களா வரணும்னு நினச்சா மட்டும்தான் வருவாங்க. அதாவது யாராவது வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே வாங்குறீங்க சொந்தமானாலும் சரி, அது அம்பாள் நினைக்காம துளி கூட நடக்காது. கிட்டத்தட்ட எனக்கு திருமணமாகி ஒரு 7 வருஷம் நான் துளசி மாடம் வாங்கி துளசி பூஜை பண்ணணும்னு நினச்சேன். 7 வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, சடனாக ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் கிடச்சிருக்கு. என் பசங்களை குழந்தையிலேருந்து வளர்த்தப்பெல்லாம் எனக்கு அந்த டிவிலெலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துளசி மாடம் சுற்றி வர மாதிரி, அந்த காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கேன் நானும். எனக்கு அந்த வாய்ப்பே வரல. நான் மண்ணில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் துளசி வளர்த்து அதில் சுற்றி மஞ்சள் குங்குமம் தூவி விட்டு அந்த துளசி தண்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் துளசி பூஜை பண்ணியிருந்தேன். பண்ணிக்கிட்டு வந்தேன். அந்த துளசி பார்த்திங்கன்னா அங்கே பழைய வீட்டில் வச்சுருந்தேன். அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு டைமிங்கில் இந்த எங்கள் வீட்டில் அங்கே நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல குரங்குகளோட தொல்லைகள்னு சொல்ல முடியாது, அவங்க பசிக்கு அவங்க வர்றாங்க. அப்போ வேகமாக பிச்சு விட்றேன்னு இருக்கிற எல்லா செடிகளையுமே பிச்சு விட்டுட்டேன்னு துளசி செடியையும் பிச்சு விட்டுட்டாங்க. அதனால் இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த துளசி மாடம் எனக்கு தானாக அமைஞ்சு இன்னைய வரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அம்பாள். உங்களை தேடி வராங்களா, உங்களால் முடிஞ்ச பூஜை பண்ணுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஏற்ற முடியலையா, அம்பாளுக்கு தெரியும். அதாவது நம்மளோட ஃப்யூச்சர் நமக்கு மட்டும்தான் தெரியாது, நம்மளோட ஃப்யூச்சர் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். நாளைக்கு நம்மளால் கும்பிட முடியுமா இல்லை முடியாதாங்கிறது இறைவனுக்கு தெரியும். இறைவன் தெரிஞ்சனால தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. அதுக்காக ஒரு சிலர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ பூஜை ரூமில் சிவலிங்கம் வைக்கக்கூடாது, பூஜை ரூமில் ஆஞ்சநேயரை வைக்கக்கூடாது, ஆஞ்சநேயர் வச்சா டெய்லி அபிஷேகம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும் இல்லைங்களா, பட் முடியாதப்போ எப்படி பண்ண முடியும்? ஒருத்தருக்கு உடல்னால சரியில்லை, நல்லா பூஜை பண்ணவங்க, நல்லா டெய்லி நிலைவாசல் பூஜை பண்ணவங்க, டெய்லி கோலம் போட்டவங்க, டெய்லி எல்லா பூஜையும் தொடர்ந்து பண்ணவங்க திடீர்னு பண்ண முடியலன்னா இதுதான் காரணம். இதனால் தான் ஃபேமிலியில் பிரச்சனை வருது, இதனால் தான் குடும்பத்தில் தேவையில்லாத சூழல் நிலவுது அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், அதாவது நம்மளை தேடி ஒரு கடவுள் வர்றாங்க. அது நீங்கள் வாங்கினாலும் யார் கொடுத்தாலும் சரி, உங்களை தேடி வர்றாங்கன்னா நம்ம ஃப்யூச்சர், அதாவது ஜனனம் மரணம் 2 தெரிஞ்சு மட்டும்தான் இறைவன் வருவாங்க. அதனால் அதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ண முடியலையா தூக்கி எடுத்து பரண் மேலே போடாதீங்க. அதாவது விளக்குகளை குறைச்சிக்கிட்டு சிலைகளை மட்டும் எப்பயுமே பரனில் போடாதீங்க. சிலைகளை முடிஞ்ச வரைக்கும் பூஜை டெய்லி அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், முடியும் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி கூட பண்ணலாம், 2 வேளை கூட பண்ணலாம். அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்து.
அவ்வளோதான். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம முருகருக்கு அழகாக கோலம் போட்டு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த தீபம் காமிச்சு இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னுமே இந்த இடத்துல கொஞ்சம் செடிகளுக்குன்னு கேப் விடணும்னு நினைக்கிறேன். செடிகளை குறைக்கணும்னு சொல்லலை, கேப் விட்டு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல். ஏன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பாம்பு நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் நீட்டாக இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சில செடிகளை ப்ரூன் பண்ணி விடணும்னு பார்க்குறேன். அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் துளசி மாடம் வெயிலில் வைக்கணுமா, வெயில் படாத இடத்துல வைக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் 60லேருந்து 75% அளவுக்கு வெயில் இருக்கிறது நல்லது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட துளசி மாடம் நல்லா உயிர் பெற்று இருக்கும். ஆனால் வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப வாடலாய் சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வெயில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒருவேளை கிரில் இருக்குன்னா ஹேங்கிங் பாட்டில் கூட நீங்கள் துளசி செடி வளர்க்கலாம். கண்டிப்பாக கூடிய விரைவில் சொந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கொடுப்பாங்கன்னு நம்பி ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, அம்மா நான் புது வீடு கட்டிட்டு துளசி மாடம் வாங்கி வளர்க்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் இப்போவே போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் இந்த வேலி எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. முக்கால்வாசி பிராஸ் ஐட்டம் எல்லாமே மதுரை கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் தான் வாங்கியிருந்தேன். வேணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் மதுரையில் இருந்தனால, மதுரை தெரிஞ்ச, அதாவது எங்கள் சொந்த ஊர் நேட்டிவ் அப்படிங்கிறனால அங்கே வாங்குறது என்னோடய வழக்கம். அது ஒரு ராசியாகவும் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கான 48ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் தூளாக நொறுங்கி போகணும். இனிமே எவரெஸ்ட் மலையை விட பெரிய அளவில் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்புன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹைப்புன்ற ஆப்ஷன் எதுக்காகன்னா, இன்னும் கொஞ்சம், அதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணப்படும் நம்ம வீடியோ. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.